தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அந்த கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறாராம், போஷிக்கிறாராம், உயர்த்துறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். அப்ப ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஏன் ஜனம் எங்கனையும் வெக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு அவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அதற்கேற்ற ஒரு பேலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறவர். இதே சங்கீதம் 29வது சங்கீதத்துல கடைசி வசனம் பாருங்க, 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, இயேசு சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம் தான் நிரந்தரமானது. இங்கே சொல்றார், தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார், தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளுகிறார், தம்முடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஒரு பொருளை எடுத்து பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறோம், பத்திரமா கை நழுவி கீழே போட்டுறாத, உடஞ்சிரும், பத்திரமா கொண்டு போய் எடுத்து வைன்னு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் கை நெகிழ்ந்துடக்கூடாது, அசால்ட்டா இருந்துடக்கூடாது. கரண்ட்ல வேலை பார்க்குறப்பெல்லாம் அசால்ட்டா கையை வச்சா அவ்வளவுதான், மரணமே வந்துடுது. அப்ப இந்த இடத்துல தம்முடைய ஜனங்களை அவர் நெகிழ விடாமலும் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அவர் அங்க தாவீது சங்கீதம் 138 அவர் சொல்றப்ப, ஆண்டவரே நீ எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளா நாங்க இருக்கிறோம், எங்களை மணியை போல பாதுகாக்கிறார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்தாது. இது முதல் கர்த்தர் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். சரி, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காலம் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.